ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். பியூட்டிஃபுல்லாக நம்மளோட ஸ்டோரி டைம்லாம் அழகாக முடிச்சுட்டு நம்மளுடைய காம்போ எபிசோடுக்கு வந்தாச்சு. இந்த காம்போ எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட்ஸ். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மனசுக்குள்ளே அப்படி நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்மளால் இது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி செல்ஃப் டவுட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலி செல்ஃப் டவுட் அப்படின்னா நம்ம மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்ம வந்துட்டு சீரியஸாக ஒரு விஷயம் யோசிச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி அது பண்ணோன்றதான ஒரு ஆசையும் நம்ம மனசில் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா, அது வந்துட்டு அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் நம்ம யோசிக்காமல் சரி இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை இவங்க சொன்னால் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்ட பிளான்லேயே இன்னொருத்தவங்க கேட்குற கொஸ்டினில் உங்களுக்கு டவுட் வந்துடும். மேஜராக எப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நம்ம அந்த விஷயத்தில் வி வில் பி ஸோ கான்ஃபிடென்ட். இது என்னோட டேலண்ட், இது என்னோட கோர் ஏரியா, இது நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு இன்னும் வந்து சேர்றது தான் திஸ் இஸ் செல்ஃப் டவுட்ஸ். ஆமாம், அதாவது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்துட்டு வீடு பூட்டிட்டு நம்ம சீரியஸாக ஃபேமிலி எல்லாம் பயங்கரமாக வீடு பூட்டிட்டு கிளம்புறோம் வெளியே. பறக்க எல்லாமே பூட்டி நம்மளோட அம்மா வந்துட்டு பூட்டு லைக் லாக் எல்லாம் பண்ணிட்டு வெளியே கிளம்புறாங்க. டக்குன்னு அப்பா கேட்பாங்க, வீடு பூட்டிட்டியா? அவங்க பூட்டிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க பூட்டிட்டாங்கன்னு. அவங்க சொல்லலாம்ல பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லைங்க, நான் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் இழுத்து பார்த்துட்டு ஓகே பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவாங்க. ஸோ வந்துட்டு ஃபைனலாக நம்ம பண்ணுறோம், நம்ம பண்ணல நம்மளால சொல்ல முடியாது, நம்ம பண்ணுறோம். ஆனால் நடுவில் அந்த ஒரு டவுட் வந்துட்டு வரும்போது நம்மளுக்கே ஒரு டவுட் வருது. ஸோ அது வந்துட்டு கைண்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நம்மளுக்கு. டேரெக்டாக நம்ம அதை பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவே கேட்கும்போது பூட்டிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிடும், அவங்க வேலை அப்போவே முடிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அவங்க திரும்பி வந்து அதை செக் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேற இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு நம்ம மேஜராக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒன்று பண்ணோன்னா ஓகே நம்ம அது பண்ணோம், ஓகே அது கரெக்டோ தப்போ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு we have to accept what we have done. திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் செல்ஃப் டவுட். ஆனால் இந்த செல்ஃப் டவுட் மேஜர் இம்பேக்ட் எங்கே தெரியுமா வருது? நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும், இது நம்மளுடைய டேலண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஃபார் மீ ஐ எம் பிக்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பீக்கிங். எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது என்னோட கான்ஃபிடென்ஸ். ஆனால் நான் வந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளை யாராவது வந்துட்டு டவுன் பண்ணிடுவாங்களோ, நம்மளை எதாவது பேசி நம்மளை வந்துட்டு டாமினேட் பண்ணிடுவாங்களோ, அவங்க பேசி அவங்களோட பேச்சு நம்மளை அஃபெக்ட் பண்ணிவிடுமோ, நம்மளால் இந்த பெரிய க்ரௌடில் அச்சீவ் பண்ணி வெளில வர முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே நம்மளை தாண்டி கேள்விகள் தான் அதிகமாக இருக்கே தவிர்த்து நம்ம அந்த ஆக்ஷன் பண்ணணும், அதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்மளை ஸ்டாப் பண்ணுது. ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பிடிச்சி இழுக்குது. இது நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா, நம்ம இதை பண்ணிவிட்டு நம்ம பாதியிலே நிப்பாட்டிட்டோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? நம்ம மனசு வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இட்ஸ் ஸோ சாஃப்ட். எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு நான் வந்து ரொம்ப கல் மனசு. நோ தப்பு, வாய்ப்பே இல்லை. எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்கும். எப்படின்னா ஒரு பப்ளிக் ஃபோரமில் அவங்கள பற்றின ஒரு விஷயம் அவங்க ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லவே மாட்டாங்க. இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த், இதுதான் என்னோட வந்துட்டு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஃபோரமில் இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஒய்? பிகாஸ் அதை விட ஒரு பெரிய ஒரு ஆள், அந்த கோர் ஃபீல்டில் பெரிய ஒரு ஆள் நம்மளை முன்னாடி வந்து நின்றுட்டு நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் மொத்தமாக உடஞ்சிரும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இதில் நம்ம ப்ரோ அப்படின்ட்டு. அவங்க சொல்கிற கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணுற விஷயம் நம்மளை மொத்தமாக சுக்குநூறாக்கிடுவோம். கரெக்டான பாயிண்ட். பிகாஸ் உங்களுக்கு வந்து இப்போ சின்னதாக ஒரு சொல்லணுமே, ஸ்கூலில் நம்ம டீச்சர் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் நமக்கு தெரியும். ஆனால் ஐயோ இது கரெக்டாக இருக்குமோ இல்லை இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஒரு 2 மினிட்ஸ் யோசிப்போம். அந்த 2 மினிட்ஸில் எவ்வளோ ஒரு வந்துட்டு கேஷுவலாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவள் ஏன் சான்சஸ் சொல்லிடுவா, அது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம மைண்டில் தோணும் இதுதாச்சும் நம்மளும் சொல்லியிருக்கலாம்ல இதை. அந்த ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்ம யோசிப்போம். ஐயோ யாராவது என்ன நினைப்பாங்களா, தப்பா சொன்னா சிரிப்பாங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு 2 மினிட்ஸ் நம்ம யோசிக்கிறது இல்லை. இன்னொருத்தவங்க கேஷுவலாக சொல்லிட்டு போவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு முன்னாடியே அந்த 2 மினிட்ஸ்ல அந்த கொஸ்டின் கேட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் ஆன்சர்னு. அந்த கேரக்டருக்கு அது தெரிஞ்சுக்க 2 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் அந்த 2 மினிட்ஸ் நீங்கள் அது சரியாகுமா, சொல்லலாமா, வேணாமா நீங்கள் யோசிக்கிறதுக்கே இன்னொருத்தவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. அதுதான் அந்த கான்செப்ட். போகிறப்போ அவங்க இஃப் தே கெட் ரிவார்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் பிக்கர் ஃபோரம் யூ வில் பி ஷேம்ட். சே நம்ம சொல்லியிருக்கலாமே, நம்மளுக்கு அந்த ரிவார்டு கிடைச்சிருக்குமே. ஆமா, லைக் ஷேம் விட நமக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும். தெரியலனா கூட விட்டுறலாம்,
சரி தெரில சொல்லிட்டு போயிட்டாங்க விட்லாம். நமக்கு அது தெரிஞ்சும் நம்ம அது சொல்லலைன்னா அது வந்துட்டு உங்கள் மேலே தான் தப்பு. அது அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க பாட்டுன்னு ஸ்கோர் பண்ணிட்டு போயினே இருக்காங்க. உங்களுக்கு வர டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நமக்கே தெரியாது நம்மளுக்கு எப்போ வரும் வராதுன்னெலாம். ஸோ வர டைமில் அது கரெக்டோ தப்போ, தப்புன்னா என்ன ஆக போகுது, இல்லை உங்கள் ஆன்சர் தப்புன்னு சொல்லி உட்கார வைப்பாங்க, அவ்வளோதானே. இல்லைன்னா கரெக்டான ஆன்சர் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஆக்சுவலி லைக் அதான் கரெக்டு. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஒன்று இது கரெக்டாக தப்பா கரெக்டாக நீங்கள் 1000 வாட்டி யோசிக்கிறதுக்குள்ளே அது முடிஞ்சிடும். அதுக்கு அந்த மாதிரி முடிகிற ஸ்டேஜில் நீங்கள் ட்ரை பண்ணாமே விட்டுருவீங்க. ஆனால் ஓகே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லும்போது கரெக்ட்னா யூ வில் கெட் ரிவார்டட். தப்புனா இல்லைப்பா இது You will learn a lesson there. தப்புனா இல்லைப்பா இது தப்புன்னு சொல்லிட்டு யூ வில் கெட் தி கரெக்ட் ஆன்சர் அட் தட் பாயிண்ட். ஸோ அதில் நீங்கள் கற்றுக்கிட்டு இன்னொரு வாட்டி இன்னொரு பிளாட்ஃபார்மில் யூ கேன் யூஸ் இட் வைஸ். ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு லேர்ன். அதுதான் மேஜரான விஷயம் வேர் எவ்ரிபடி லேக் தீஸ் டேஸ். ஈவன் நாங்கள் பேசுறது கூட சில டைம் யோசிச்சு பாருங்களேன், நாங்களே யோசிப்போம், சரி இது பண்ணலாமா இந்த டாபிக் பேசலாமா, இது பேசினா ரீச் ஆகுமா, இல்லை வந்து நம்மளை வந்துட்டு எதா பேசிடுவாங்களா. whenever we speak something we used to edit in between. இதெல்லாம் நம்ம தூக்கிடலாம், இதெல்லாம் பேசினா நம்மளுக்கு தேவையில்லாத இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு we will be editing. இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இந்த செல்ஃப் டவுட்டும் ஒரு பிக்கர் பில்லர்ஸ் நம்ம மனசுக்குள்ள. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ உயரமா இருக்கோ அதே அளவுக்கு உயரம் செல்ஃப் டவுட்ஸும் இருக்கும். இது வந்து தெரிஞ்ச கான்ஃபிடன்ஸோட உயரம் டவுட்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா சம்டைம்ஸ் அது லைக் டவுட்ஸ் இருக்கும், அது இல்லை நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது, அது இல்லாதவங்களும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு பாயிண்ட் எப்போ புரிஞ்சுக்கணும்னா, த திங் விச் யூ டூ அது வந்துட்டு கரெக்ட், உங்களை பொறுத்தவரை அது கரெக்டாக இருக்கு, நீங்கள் அதை கரெக்டாக தான் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதுனால இன்னொருத்தங்க யாருமே எஃபெக்ட் ஆகலை. அது கரெக்டாக போச்சுனாலும் நீங்கள் தான் ரிவார்ட் ஆவீங்க, லைக் யூ வில் கெட் த ரிவார்ட். அது தப்பாக போச்சுனாலும் யூ வில் பி த ஒன்லி ஒன் ஹூ அஃபெக்டட். அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. என்ன வேணால் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணுற ஆக்ஷன் 4 பேர் டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா யூ ஹேவ் டு திங்க் அபவுட் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாக்ட்லி. நம்ம ஏதாவது பண்ணுறதுல வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமா, இல்லை அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் நின்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சா, அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் இஃப் யூ ஹேவ் அ டவுட்னா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே அண்ட் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் நீங்கள் மட்டும்தான் அதில் வந்துட்டு அந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, எதுவுமே யோசிக்கலன்னா உங்களுக்கு அது கரெக்ட் தோணுச்சு நீங்கள் பட்டன் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு தான் நம்ம பயப்படுறோமே. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறப்போ we are even hesitating to take the first step. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தால் தான் ஓகே நீ இந்த டேலண்ட்டில் கான்ஃபிடென்ட்டாக இல்லையா, உனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீ 100% ஷியூராக இருக்கியா இல்லைன்றதே நீ வெளில போய் ப்ரொஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர்த்து உனக்கு அது வரைக்கும் உனக்கு தெரியவே தெரியாது. நீ இது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம், நாளை பின்ன நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளை விட ரொம்ப மோசமாக பண்ணுறவங்க பெரிய ஆள் ஆகும்போது we will be thinking, சே இவங்களுக்குலாம் என்ன தெரியுது, நம்ம அவங்கள விட நம்ம ரொம்ப டேலண்டடாக இருக்கோம், பட் ஸ்டில் தே ஆர் கெட்டிங் ப்ரொட்ரேட்டட் இன்டு வெரி பிக்கர் ஃபோரம்ஸ்லாம் பேசுவோம். பட் த ஃப்ளா இஸ் வித்தின் அஸ். தே ட்ரைட், தே நோ வேர் தே வெண்ட் அண்ட் தே ஆர் பிகமிங் பிக். We know what we are stopping us from doing something and we are still sitting in the same place. அது ஒரு மாதிரி ஸ்டேக்னட்டா ஒரு டேம் வாட்டர் மாதிரி ஒரே இடத்துல அப்படியே ஊறி 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 அப்படியே போகிறோம். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல லைக் அவங்கள விட நமக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் அவங்க நம்மளை விட மேலே இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கணும். இல்லை, ஏன்னா உங்களுக்கு அவங்கள விட நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியல. என்னன்னா டு ஸ்டார்ட். எக்ஸாக்ட்லி. அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஸ்டார்ட் வரதை ஃபேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ தேட்ஸ் த மேஜர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன வேணால் டேலண்டடாக இருங்க, நீங்கள் என்ன வேணால் எல்லாம் தெரிஞ்ச ஆளாக கூட இருங்களேன், பட் யூ டென்ட் கிவ் இட் அ ட்ரைனா உங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சு வேஸ்ட் தான். எதுவுமே தெரியாதவங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போனால் ஏதோ ஒரு ஃப்ளோவில் அவங்க கற்றுப்பாங்க. அவங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ போகிறது தப்பு இல்லை, கற்றுப்பாங்க. கிளிக் ஆச்சுன்னா ஓ சூப்பர் சொல்லிட்டு அதை டெவலப் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர அப்படி தான் அவங்க போவாங்களே இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு எதுவும் தெரியல, ஒன்று நம்ம டேலண்ட்னா நம்ம அங்கேயே தான் உட்காருவோம். எக்ஸாக்ட்லி. நம்ம ஸ்டாக்னட்டாக இருக்கிற பொசிஷனில் we should never ever hesitate to start the first step. நீங்கள் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எப்படி ஹவு டு ஓவர் கம் திஸ் செல்ஃப் டவுட்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டரை நம்ம வந்துட்டு யோசிக்கணும். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, we should not be fear about criticisms. Criticisms is one part of our lessons. அவங்க சொல்கிறாங்க, அவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துலேருந்து அதை கற்றுக்கிட்டு we are going to overcome that. We are not going to stay in the same place. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பயம், ஏன்னா அவங்க எல்லாரும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஹெட்லோ ஆகிடுமே, ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிற்போமே அப்படின்ற ஒரு நிலைமையிலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி திங் விச் வி ஹெசிடேட் டு டூ.
செகண்ட் திங் இஸ் தட் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கணும், 100% ஷுவராக இருக்கணும். நம்ம பண்ணுறது எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக நினச்ச மாதிரி அப்படியே நடந்தாதான் நம்ம விஷயம் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னா இல்லை. நம்ம எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரி இருக்காது நம்ம கடைசியில் போக போக போக. பிகாஸ் எவ்ரி டே இஸ் அ லேர்னிங். ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம், கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தாலும் அந்த விஷயத்த நம்ம portray பண்ணி ஒரு இடத்துல காட்டுறோம். ஒரு டேலண்ட்டாக இருக்கட்டும், ஒரு தெரிஞ்ச விஷயத்தா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், எனிதிங் இட் மை பி ஈவன் இன் யுவர் கெரியர் லைஃப். எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஐ எம் ஸ்ட்ராங்கர் இன் AutoCAD ஆன் சம்திங் லைக் தட். அதை நம்ம வந்துட்டு காமிச்சா மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து அதில் இன்னும் நீ நிறையா கற்றுக்கலாம், அதில் இன்னும் நிறையா விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட் ஸ்டெப் வி ஆர் நாட் அட் ஆல் டேக்கிங். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி எபிசோடில் நம்ம பேசியிருப்போம், வி ஷுட் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதில் இருக்கிற தப்புகள் பிழைகள் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வி ஷுட் ஓவர் கம் தட். நம்ம அதை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இந்த செல்ஃப் டவுட்ஸும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் நம்மளை மொத்தமாக டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து நம்ம அந்த ஸ்டாக்னட் வாட்டர் மாதிரி ஒரே இடத்துல அப்படியே ஓயாமல் இருக்க வேண்டியது தான். திஸ் இஸ் வாட் இட் இஸ் விச் டாமினேட்ஸ் தி செல்ஃப் டவுட்ஸ். கரெக்டா? இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா we can overcome the self doubts, right? நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே செல்ஃப் டவுட் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. செல்ஃப் டவுட் இருக்கலாம், அது இல்லாமல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. ஆனால் செல்ஃப் டவுட் என்றைக்குமே நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டாமினேட் பண்ணக்கூடாது. எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ஒரு படி மேலே இருக்கணும். பிகாஸ் அதுதான் உங்களை வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணணும் நம்மளை. ஸோ ஆல்வேஸ் பிலீவ் இன் வாட் யூ டூ அண்ட் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் அண்ட் ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ். எல்லாமே சூப்பராக பண்ண முடியும். ஓகே, நாளைக்கு எபிசோட் நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம்ல? பண்ணிட்டோம் தானே, ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஆமாடா, செக் பண்ணோம்.